ஹலோ விவாஸ், 100 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக நாளைய நாள் வந்திருக்குங்க. ஸோ நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க. நம்முடைய மனதிலையும் சரிங்க, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நாளைய நாளை மட்டும் தப்பி தவறி கூட மறந்து விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த அளவிற்கு மிக மிக அபூர்வமான நாளாகவும் ஒரே நாளில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்களும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த நாளை தவற விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக பல வருட காலங்கள் நாம காத்திருக்க வேண்டும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கை நழுவ விட்டுறாதீங்க. நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வரமிளகாய், மிளகு மற்றும் பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களையும் உங்களுடைய தலையோடு சுற்றி நீங்க கீழே போட்டு எரித்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பிடித்து இருந்த அனைத்து விதமான கெட்ட சக்திகளும், பில்லி சூனியம், எதிர்மறை தாக்கங்கள் எல்லாமே, கந்திருஷ்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே விலகி போயிருங்க. இதை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க குளித்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள் நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாம். வீட்டிலையும் சரிங்க, மனதளவிலையும் சரிங்க, ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் நேர்மறை ஆற்றல்களையும் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாள் மறக்காம செஞ்சுட்டு வாங்க. எனவே இந்த பரிகாரத்தை எப்படி நம்ம முறைப்படி செய்யணும், ஏன் நாளைய தினத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியை நம்ம சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மறக்காம ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளன்று மனதார உச்சரித்துக்கோங்க. சிவனின் ஆசியால மகிமையால நீங்க நினைச்சதை நல்லபடியாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து அதன் மூலமாக முழுமையான நல்ல பலன்களையும் அனுபவித்துக் கொள்வீர்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/1/2024 திங்கட்கிழமை என்று சொன்னாலேயே அது சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாளுங்க. இந்த ஒரு சோமவார தினத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய ஆருத்ரா தரிசன சிறப்பான நாளும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்குங்க. இதோடு சேர்ந்து போகி பண்டிகையும் வந்திருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் வந்திருக்குங்க. இப்படி ஒரே நாளில் பல முக்கியமான சிறப்பம்சங்கள் அனைத்துமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. இதைதான் நாளைய நாளை தவற வச்சாரு. பொதுவாகவே போகி பண்டிகை என்று சொன்னாலேயே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா? அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகையுடைய ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே நம்ம போக்கிக் கொள்ள போகிறோம். அதற்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான் ரொம்பவே எளிமையான பரிகாரங்க. அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அதாவது வரமிளகா கிடைக்கும் இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே வரமிளகாவை நீங்கள் எடுத்துக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. 3 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை கற்பூரம், அதோடு பார்த்தீங்கன்னா மிளகுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. அதே போல் வரமிளகாய்க்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை போக்கி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது, பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும், தெய்வீக ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த 3 பொருட்களை வைத்து தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் நம்ம போக்கிக் கொள்ள போகிறோங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பொருட்களையுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இடது கையால் வைத்து கையை மூடிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றி இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் போட்டுருங்க. ஏதாவது அடுப்பு பற்ற வச்சுருக்கீங்க, அதாவது வெளியே அடுப்பு பற்ற வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களையும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அத்தனை விதமான கெட்ட சக்திகளுமே பார்த்தீங்கன்னா விலகிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்களும் குளிச்சிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி போட்டிங்க இல்லையா, அவங்க எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா தலையோடு குளிக்க சொல்லிடுங்க. அதுலேயுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்து குளிச்சுட்டு வாங்க. இன்னுமே
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கி நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களானது முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் செஞ்சுருங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா நீங்களே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய கணவர்களுக்கு உங்களுடைய கைகளால் சுற்றி போட்டு இப்படி நெருப்பில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே குளிச்சுட்டு இப்படி வழிபாடு செய்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறை சக்திகளும் கெட்ட சக்திகளும் நம்மளை சுற்றி இருப்பதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித நம்ம செயல்களை செய்தாலுமே அதில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்காம ரொம்பவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் போக்கிக் கொள்வதற்கு இந்த ஒரு அற்புதமான போக்கி பண்டிகை அன்று மறக்காம இந்த எளிமையான வழிபாடுகளை செய்து கொண்டு சிவபெருமானையும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. ஏனென்றால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனமாக இருப்பதால மனதார பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. ரொம்பவே சிம்பிளுங்க. இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சுருங்க, நல்லது நடக்கும். இந்த முறை பௌர்ணமியானது ஜனவரி 13ஆம் தேதி வருது இல்லையா? ஜனவரி 13ஆம் தேதி காலையில் 5:21 மணிக்கு இந்த பௌர்ணமி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா 4:40 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது இருக்குங்க. 2025 முதல் ஏகாதசி மட்டும் கிடையாதுங்க, முதல் பௌர்ணமியுமே ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்னன்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது சிவபெருமானுக்கும் மிக உகந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரையான ஆருத்ரா தரிசன நாளில் அதுவும் சிவ வழிபாட்டிற்கு உரிய திங்கட்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருப்பது ரொம்பவே அபூர்வமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி பல முக்கியமான சிறப்பம்சங்கள் அனைத்துமே சேர்ந்து 100 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால தான் நாளைய நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. மனதார ஒரு 5 நிமிடமாவது சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான நாளை பயன்படுத்திக்கோங்க. ஜனவரி மாத பௌர்ணமியில கிரிவலம் செல்ல நினைக்கக்கூடியவர்கள் ஜனவரி 13ஆம் தேதி காலையில 5:04 மணிக்கு தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 3:57 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா தங்களுடைய கிரிவலத்தை நிறைவு செய்து விட வேண்டுங்க. இதுவே கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல நிர்வாகமானது தெரிவித்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இன்னொரு டைம் சொல்ற பாருங்க, ஜனவரி 13ஆம் தேதி காலையில 5:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 3:57 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா கிரிவலம் சென்று வரலாம். போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம், தை மாத பிறப்பு என பல சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு தினத்துல திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை நமக்கு அள்ளித்தரும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்னாவே அனைத்து சிவன் கோவில்களிலுமே நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுங்க. முடிஞ்சா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. எது செய்வதாக இருந்தாலும் சரிங்க, காலையில் நான் சொன்ன அந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே நீங்க போக்கிக்கோங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப இந்த தை பிறப்பதற்கு முன்பாகவே இது போன்ற அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும், பில்லி சூனியம், ஏவல், அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கந்திருஷ்டிகள் எல்லாத்தையுமே போக்கிட்டு நேர்மறையான அந்த தெய்வீக ஆற்றலை பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோங்க. தை மாதத்திற்கு முதல் நாள் அன்று இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் இந்த போகி பண்டிகையுமே கூட அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்றதுக்கு ஏற்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே நம்ம விரட்டி அடிச்சுட்டு நல்ல ஒரு நேர்மறையான நல்ல சக்திகளை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நாளாகவும் அமையக்கூடும் என்பதால தான் நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ஒரே காரணம் இதுதாங்க. ஏன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இது போன்ற போகி பண்டிகை, பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேர்ந்து ஒரே நாளில் அமையாது இல்லையா? ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம் என்பதன் காரணத்தால தான் மறக்காம இந்த நாட்களில் வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசன நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடக்கூடிய வழக்கமானது இருக்குங்க. சேந்தனாருக்கு அருள் செய்வதை போது ஈசன் நமக்கு அவருடைய அருளை வழங்குவார் என்பதால
அதனால தான் இந்த நாளில் அனைத்து இடங்களிலுமே களி சமைத்து படைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமுமே பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே இருக்குங்க. ஸோ நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் நீங்களுமே அந்த நைவேத்திய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வரலாங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் சென்று மனதார வழிபாடு செய்துக்கோங்க, நல்லது நடக்கும். ஓம் சிவாய நமக. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.